நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தேவனுடைய வார்த்தை நானே அவர் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நானே அவர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை குறித்து தெளிவான ஒரு அர்த்தம் புரியாதபடிக்கு இன்றைக்கு தவறான உபதேசங்களை போதித்து கொண்டு வருகிறார்கள். இங்க நானே அவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து யாரை அப்படி சொன்னார், பேசினார்? இந்த வார்த்தை நிமித்தமாக நானே அவர் என்ற வார்த்தையை மையமாக கொண்டு இவர்தான் பரலோகத்தின் பிதா என்று சொல்லி தவறான உபதேசங்களை கொடுத்து வருகிறத நாம் பார்க்கிறோம். ஆனா நானே அவர் என்ற வார்த்தை முழுமையாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன் நானே அவர் என்று அந்த சமாரிய சிறியன் இடத்தில் அவர் பேசினார்? எங்கே பேசினார் அந்த வார்த்தை என்று சொன்னால் நாம் அதை பார்த்து விட்டு அதற்கான ஆதாரங்களை பழைய ஏற்பாட்டு வசனங்களில் இருந்து நாம் கொண்டு வருவோம். ஏன் என்று சொன்னால் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நானே அவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவிக்கப்பட்ட அந்த மேசியா நான் தான் என்று இங்க சொல்லுகிறார். நீங்க கவனிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 25 மற்றும் 26வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நானே அவர் என்று சொன்னால் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறதை அவர் மையமாக கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த மேசியா நான் தான் என்று சொன்னார். ஆதியாகம துவங்கி அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அவர் யார் என்பதை காட்டும்படியாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 15 நாம் வாசிக்க கேட்போம். 3:15, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இங்க அவர் இயேசு கிறிஸ்துவை மையமாக பரலோகத்தின் பிதா ஏவாள் இடத்திலும் ஆதாம் இடத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தை. அவர் வருவார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னார். அந்த அவர் தான் இந்த மேசியா. அநேக காரியங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு அந்த அவர் யார் என்பதை ஸ்திரீயின் இடத்துல பிறக்கிறவரை அந்த மேசியா என்று சொன்னார். அப்படி போலவே தொடர்ந்து நாம் உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்துக்குள்ளாக நாம் போகலாம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். இங்கே மோசேயின் இடத்துல தேவன் பேசுகிறார். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன் என்பதை இங்க மோசே ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரரிலிருந்து தேவன் எழும்ப பண்ணுவார். நீங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாயில வைக்கப்படும், அவர் பேசுவார். ஆகவேதான் அநேக இடங்களில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வார்த்தை என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம். ஆகவே பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த அவர் என்ற வார்த்தை
யாரை மையப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பேசின வார்த்தைகள். அப்படி போலவே அது ஆதியாகமம் பாருங்க, 49வது அதிகாரம். இங்கு இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சி நிலையானதா இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் பொருட்டாக 49வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 10வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவர் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யூதாவின் செங்கோல் இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கமா இருக்கிறார். அவருடைய செங்கோல் நிலையானதா இருக்கும். ஜனங்கள் அவரிடத்தில் வருவார்கள். எனக்கு பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, யாரோ ஒருவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கண்மூடித்தனமாக அவர்களை பின்பற்றுவதில்லை கிறிஸ்துவமார்கள். வேதத்தின் அடிப்படையில யார் போதிக்கிறார்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ மார்க்கம் மற்ற மதங்களைப் போல ஏதோ ஒன்றை பேசுவது இல்லை. முழுக்க முழுக்க தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் இருந்த கடமையா இருக்கு. முதலாவது ஒரு ஊழியக்காரர்கள், தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள் இந்த வேதத்தை நன்றாய் படித்து அறிந்திருக்க வேண்டும். அப்படி போலவே சங்கீதம் 110 நாம் தெரிந்து கொள்ளலாம். கவனியுங்கள், இங்கே ஒரு அற்புதமான ஒரு வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 110 வசனம் 1, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, இங்க கர்த்தர் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனை குறிக்கிறது. என் ஆண்டவர் என்று தாவீது சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் ஆண்டவர் என்று சொல்லு. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராகவும் பரலோகத்தின் தேவனை இங்கே தாவீது கர்த்தர் என்று சொல்றார். ஆகவேதான் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அங்கே கர்த்தர் என்ற வார்த்தை, ஆண்டவர் என்ற வார்த்தை, 2 வார்த்தை அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்பது பரலோகத்தின் தேவன், ஆண்டவர் என்பது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால் அவர் யூத ராஜசிங்கமாகவும் தாவீதின் சிங்காசனத்தை நிலைப்படுத்தி என்றென்றைக்கும் அரசாளக்கூடியவராயிருக்கிறார். இன்றைக்கு அவர்தான் நம்மை ஆண்டு கொண்டு வருகிறார். அவர் நம்முடைய ராஜா. 4வது வசனத்துல பாருங்க, இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி ஒருவர் வருவார் என்று தேவன் முன்குறித்து வைத்த வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை கவனிங்கள். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி ஒரு ஆசாரியர், ஒரு ராஜா இங்கே வருவார். அதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த வசனங்களை எபிரேயர் புஸ்தகத்தில் எபிரேய ஆசிரியர் சொல்லுவார், 6, 7 அந்த அதிகாரங்களில் இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியராய் இருக்கிறார் என்ன அந்த ஜனங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வந்தது. ஆகவே அதை முன் குறித்து இங்கே பேசிக்கொண்டு வருகிறார். அந்த அவர் என்ற வார்த்தையை மிகவும் நீங்கள் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஒரே ஒரு வசனம், ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கவனிங்கள். இதுவும் தீர்க்க தரிசன வசனமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இவைகள் நிறைவேறினது என்பது நமக்கு இப்போது தெரியும். 14வது வசனத்தை கவனிங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கன்னியின் இடத்துல ஒரு குமாரன் பிறப்பார், ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அறிவித்திருந்தார் இல்லையா? அந்த கன்னியின் இடத்தில் பிறந்தவர் நான் தான் என்று அங்கு சொல்லுகிறார். யார் இடத்துல சொல்லுகிறார்? தண்ணீர் குடம் கொண்டு வந்து தண்ணீர் மொல்ல வந்த அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் அந்த இயேசு கிறிஸ்து. நீங்கள் கேள்விப்பட்ட கன்னியின் இடத்தில் பிறப்பார் என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்களே, அது நான் தான் என்று சொல்லுகிறார்.
அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நமக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? எவ்வளவு வசனங்கள் நம்முடைய கையில தேவன் கொடுத்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய புத்தகத்தை பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு எழுதப்பட்டு ஏவப்பட்டு நம்ம கையில கொடுத்து இருக்கிறார்களே, நாம் எப்படி இதை அறியாமல் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க முடியும்? நானே அவர் என்ற பொருள் புரியாதபடிக்கு எப்படி நாம் போதிக்க முடியும் ஜனங்களை பார்த்து? ஆகவே பிரியமானவர்களே, இந்த நானே அவர் என்ற வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற பிதாவை குறிப்பது அல்ல, தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து நான் என்று சொன்னார். அந்த மேசியா நான் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் நான் என்று சொன்னார். வேதத்தினுடைய மிகப்பெரிய ரத்தின சுருக்கமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வேதத்தை முழுமையாக சுருக்கி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் வருவார், அவர் வந்து விட்டார், அவர் மீண்டும் வருவார். இது இயேசு கிறிஸ்து மையமாக கொண்டு இந்த வேதம் நமக்கு எழுதி நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கவனித்துக் கொண்டு நீங்கள் தியானித்துக் கொண்டு இருங்கள். மீண்டும் இந்த நானே அவர் என்ற தலைப்பின் நிகழாக தொடர்ந்து இரண்டாவது பாகத்தை நாம் பார்க்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.